friends, welcome to Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு லஞ்ச் கேட்டகரி கேபேஜ் கூட்டுங்க. கேபேஜ் வேக வைக்கும்போது ஒரு விதமான ஸ்மெல் வரும். நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அவ்வளோ எதுக்கு எங்கள் வீட்லேயே பிடிக்காது. கேபேஜா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பார்த்தேனுங்க, இதில் கேபேஜா இருக்குது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு சாப்பிட்டாங்க. இனிமேல் கேபேஜ் செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சால் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூட சொன்னாங்க. ஸோ வாங்க இந்த சுவையான கேபேஜ் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேபேஜ் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கேபேஜ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். ஒரு 1/4 கப் ஆஃப் பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு, ரெண்டுமே வாஷ் பண்ணி செப்பரேட்டாக சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸாக சோக் ஆகிட்டுருக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பெங்களூர் தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இந்த மூணுமே வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். அதர் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது கேபேஜ் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன குக்கரை ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி ஆச்சு. அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மஞ்சள் தூள், பச்சை மிளகா, தக்காளி அண்ட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேபேஜ். இது வந்து நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து தாளித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வேண்டாம், இன்னும் கட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிய பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய வெங்காயம். தாளிப்பு அப்படிங்கிறதுல வந்து நான் வெறும் கடுகு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம குக்கரில் வந்து காய் வந்து வேக வைக்கும்போது நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தாளிப்பில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையில்லை. இது வந்து நல்ல நிறம் மாறுற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கசகசா, சோம்பு அண்ட் தேங்காய் நல்லா தண்ணி விட்டு மையாட்டம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அனியன் அண்ட் கார்லிக் மிக்சர் வந்து நல்ல ப்ரௌனிங் வந்தாச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிங் வந்தால் தான் இந்த கூட்டுக்கு வந்து ஒரு க்ரன்ச் அப்படிங்கிறது கொடுக்கும், நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம ப்ரெஷரும் அடங்கியாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக வெந்திருக்கு. பாசிப்பருப்பு வந்து நல்லா மசிஞ்சாப்பில் வெந்துருச்சு. அட் த சேம் டைம் கடலைப்பருப்பு வந்து மசியலை. ஸோ அதுதான் வந்து இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி நல்லா ஸ்டியர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து சாம்பார் பவுடரை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த கசகசா, தேங்காய் அண்ட் சோம்பு மிக்சர் வந்து தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கிரவுண்ட் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் அண்ட் கசகசா வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 கொதி வரட்டும். கசகசாவுடைய பச்சை வாசனை போகணும். அட் த சேம் டைம் ஒன்று போல் கொதிச்சு வந்தால் தான் நம்ம டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். தெளிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸாக நம்ம கூட்டு கொதிச்சிட்ருக்கு.
நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. அந்த பூண்டோட வாசனை, அந்த கெசகசா தேங்காய் அரைச்சி போட்டுது, டெக்ஸ்டர் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு வெர்ஷனில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். கூட்டு அப்படிங்கிறது மைல்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு காரசாரமான ஏதாவது ஒரு கிழங்கு பொரியலோ இல்லை நல்ல காரசாரமான ஒரு காரக்குழம்போ கூட வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான கேபேஜ் கூட்டு இஸ் ரெடி. சுவையான கேபேஜ் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், yet வெரி வெரி டேஸ்டி. கேபேஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.